பிஎம்வில ஷேப் ஷிஃப்ட் ஆகிற கார் ஒன்னு இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்க? ஷேப் ஷிஃப்டிங்னா என்னது? ஸ்கின்னு மூவ் ஆகும், ஹெட்லைட்ஸ் பிளிங்க் ஆகும், அப்படி ஒரு காரு, அதுவும் பிஎம்வில இருக்கு. இது பிஎம்வி சீரிஸ் எபிசோட் 2. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா லேர்ன் வித் லோக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் பண்ணி பாருங்க. ஒரு கார் உயிரோட இருந்தா எப்படி இருக்கும், அது மாதிரியே இருக்குல்ல கேட்க. இதுக்காக இந்த மாதிரி ஒரு காரை ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னு பிஎம்வி கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு பிஎம்வி ஒரு கார் எமோஷன்ஸ்லாம் ஃபீல் பண்ணா எப்படி இருக்கும்னு நினைச்சு இந்த காரை கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கேட்கவே ரொம்ப கிரேசியா இருக்குல்ல. இந்த காரோட பேரு பிஎம்வி ஜீனா. அடுத்து 2023ல பிஎம்வில கலர் சேஞ்சிங் கார் ஒன்று ப்ரொடியூஸ் பண்றாங்க. கலர் சேஞ்சிங்னு நினைச்சு பாருங்க. ஒரு செகண்ட் நீங்க பிளாக் கலர் கார் ஓடிட்டு இருக்கீங்க, ஒரு செகண்ட் பர்பிள் கலர் கார் ஓடிட்டு இருக்கீங்க. கேட்கவே ரொம்ப கிரேசியா இருக்குல்ல. இதுல இங்க்னு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. எந்த மாதிரி டெக்னாலஜினா, கிண்டில் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதுல யூஸ் பண்ற டெக்னாலஜி. யோசிச்சு மட்டும் பாருங்க, நீங்க நினைச்சப்பலாம் இந்த காரோட கலரை சேஞ்ச் பண்ணி ஓட்டிக்கலாம். இந்த காரோட பேரு iVision D. அதுக்கப்புறம் பிஎம்வில M4 GTS ஒரு கார் வருது. இதுல என்ன புதுசுன்னு கேட்டா, வாட்டரை பிரீத் பண்ணி ஃபயரை ஸ்பிட் பண்ணும் இந்த கார். புரியல. இதுல வாட்டர் இன்ஜெக்ஷன் டெக்னிக்னு ஒரு யூஸ் பண்றாங்க இன்ஜினை கூல் பண்றதுக்காக. அதாவது வாட்டர் யூஸ் பண்ணி இன்ஜினை கூல் பண்றதுனால பிரஷர் ரிலீஸ் ஆகிறப்போ எக்ஸாஸ்ட்ல இருந்து ரியல் ஃபிளேம்ஸே வருமாமா. சிஜிஐ கிடையாது, நிஜமான ஃபயர். பிஎம்விக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் இந்த சீரிஸே கொண்டு வந்தேன். இந்த மாதிரி பிஎம்வி பத்தி இன்னும் கிரேசியான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா பிஎம்வின்னு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்தா அடுத்து எபிசோட் 3ல வரேன். அந்த எபிசோட பார்க்கணும்னா மறக்காம லேர்ன் வித் லோக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் பண்ணி பாருங்க.